வணக்கம் மக்களே, யூஆர் வாட்சிங் இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல் வித் மீ திவ்யா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 10th 12th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்னா, தளபதி விஜய் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தொகுதியிலையும் 10th 12th வந்து பார்த்தீங்கன்னா முதல் 3 ரேங்க் வாங்கின பசங்களை கூப்பிட்டு நேரில் அவரே வந்து கௌரவிச்சிருந்தாரு. இந்த ஈவெண்ட்க்கு அப்புறம் தான் ஆக்சுவலி நம்ம தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு வரப்போறேன், தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ண போறேன், 2026 எலெக்ஷன்ல வந்து நாங்க தமிழக வெற்றி கழகம் சார்பா வந்து போட்டியிட போறோம் அப்படின்ற மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இப்ப அகைன் இந்த வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா 10th 12th பப்ளிக் ரிசல்ட்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணக்கப்புறம் அதே மாதிரி ஒரு ஈவெண்ட்டை வந்து நாங்க நடத்த போறோம் அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகம் சார்பா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்பயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் எப்ப நடக்க போகுது, எங்க நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் இருந்தது. இப்ப அதை வந்து அபிஷியலா தமிழக வெற்றி கழகம் சார்பா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதியிலையும் 10th 12th பப்ளிக் எக்ஸாம்ல முதல் 3 மார்க் வாங்கின மாணவர்களை தளபதி விஜய், அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான விஜயை நேர்ல வந்து கௌரவிப்பாரு. அதுக்கான பாசஸ் கொடுக்கிற வேலைகள்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜூன் 15ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதிக்குள்ள இந்த ஈவெண்ட் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் அந்த ஈவெண்ட் வந்து எந்த இடத்துல நடக்க போகுது, இந்த தடவை வந்து சென்னையில தான் நடக்க போதா ஆர் வந்து சவுத் தமிழ்நாட்டுல எங்கேயாவது வந்து பிளான் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க இந்த ஈவெண்ட் வந்து இந்த தடவை எங்க நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ்க்கு மறக்காம இந்த நோட் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.